ஒரு பணக்கார இளைஞன் பல தவறுகளை செய்தான். ஊதாரித்தனமாக சுற்றித் திரிந்திருந்தான். ஏகதிசையாக ஒரு ஞானியை சந்திக்கிறார். சந்தித்த உடனே எப்பொழுது எனக்கு மரணம் என்று கேட்டார். உடனே ஞானி சொன்னால் 7 நாட்களுக்குள் உனக்கு மரணம் வந்துவிடும் என்று சொன்னார். சொன்னவுடன் அன்று முதல் தன் செயல்பாடுகளை மாற்றினார். முடிந்த அளவு நல்லது செய்தார். முடிந்த அளவு நல்ல செயல்களை செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அவனுடைய மாற்றத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. 7 நாள் கழித்த பிறகு மீண்டும் ஞானியை சந்திக்கிறார். ஞானி சொல்கிறார், நீ இனிமேல் உனக்கு மரணம் இல்லை. ஒருவேளை உனக்கு மரணம் ஏற்பட்டால், முதுமையின் காரணமாக மரணம் ஏற்பட்டால், நீ செய்த நற்காரியங்கள் பேசும், உன் செயல்கள் பேசும். உனக்கு மரணம் இல்லை, நீ மாறிவிட்டே என்று சொன்னாராம். எப்பொழுதும் செயல்களில் மாற்றம் தெரிகிறதோ, நம்ம அடுத்தவர்களுக்கு அன்பு காட்டுகிறோமோ, நல்ல செயல்கள் கேட்கிறோமோ, அப்பொழுது நம்ம இறந்தும் இருக்கிறோம் என்று அர்த்தம். மகாத்மா காந்தி அடிக்கடி சொல்வாராம், எப்பொழுதெல்லாம் நல்ல காரியங்கள் நமக்குள் செயல்படுகிறதோ அந்த மனிதன் இறப்பதில்லை, இருந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல செயல்கள் தான் நம்மளை மாற்றும். எவ்வளவுதான் தவறான செயல்கள் செய்திருந்தாலும் அதுக்கு பின்பு அதனிருந்து மாறி நல்ல செயல்கள் நம் செயல்பாடு இருக்கும்போது அதுதான் மக்கள் மனதில் படமாக நின்று அவர்களை பாராட்ட தோன்றுமோ. அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் தவறுகளை மாற்றி நல்ல செயல்கள் இருந்தால், ஒரு வேளை முதுமையில் இருந்தால் கூட அவருடைய நல்ல செயல்கள் இந்த உலகத்தில் வாழும் என்று சொல்லலாம். ஆம் நண்பர்களே, இருக்கும் வரையும் நல்லது செய்வோம். நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிற்காலத்தில் நம் நற்செயல் நம் வாழ்நாள் முழுவதும் நம்ம பற்றி பேசிக்கொண்டும் இருக்கும். சந்தோஷம். வாழ்க.